வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஜனனியை அழிக்க இதுதான் சரியான நேரம், பகடக்காயாக மாறும் ஈஸ்வரி, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுக்கான எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குணசேகரன் ஈஸ்வரியிடம் நாடகமாடி ஜனனி என்னை சிறைக்கு அனுப்ப பார்க்க நாடகமாடுறாங்க. இதனால ஜனனி மீது கோபமடையும் ஈஸ்வரி, சக்தி நீ ஜனனியை வீட்டுக்கு அழைத்துட்டு வா, எல்லாத்தையும் பேசிக்கலான்னு சொல்றாங்க. உடனே சக்தி இவங்க பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்களும் ஜனனியை தப்பா பேசாதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம் சக்தி, என் மேல மரியாதை இருந்தா நீ ஜனனியை கூட்டிட்டு கொண்டு வா சொல்றாங்க. இதை எடுத்து சக்தி அங்கிருந்து கிளம்பி மதிவதனி வீட்டுக்கு வராங்க. அப்போது சக்தி நம்ம பேசின எல்லா விஷயத்தையுமே யாரோ ஒருவன் அண்ணனுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு முன் நீ மதிவதினி மேடம் கூட பேசினது அண்ணாவுக்கு தெரிந்த இருக்க வேண்டும் சொல்றாங்க. இதை கேட்டு ஜனனி அதிர்ச்சி அடைந்து அது எப்படி நடக்கும்னு யோசிக்கிறாங்க. மேலும் ஈஸ்வரி அண்ணி உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொன்னாங்க என்று சொல்ல, ஜனனி என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது என சொல்றாங்க. பின்பு சக்தி ஈஸ்வரிக்கும் போன் செய்து ஜனனி வீட்டுக்கு வர விரும்பல, இந்த நிலையில தான் அவங்க வீட்டுக்கு வருவது நன்றாக இருக்காது என சொல்கிறாங்க. இன்றைய எபிசோட்ல ஈஸ்வரிடம் பேசும் தர்ஷினி, ஜனனி சித்தி தனியாக வாழ்வது தவறில்ல, பெண்களும் தனியாக முன்னேறிய முடியும், எதற்கு இந்த வீட்டுக்கு வந்து சித்தியும் கஷ்டப்பட வேண்டும்னு சொல்றாங்க. இதனால் கோவப்பட்ட ஈஸ்வரி, ஒரு கூட்டு குடும்பத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினம் தெரியுமா, ஒவ்வொருவருமே வீட்டை விட்டு போனா என்ன அர்த்தம், இப்பதான் உங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வராரு, இந்த நேரத்துல நம்ம அமைதியா தான் போகணும்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஆத்திரப்பட்ட தர்ஷினி, அப்பா முன்பு எப்படி இருந்தார் இப்போ மாறிட்டார் என்று சொல்வது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நேராக கேள்வி எழுப்புறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த ஈஸ்வரி தர்ஷனை கடுமையாக எச்சரிக்கிறாங்க. இந்த நிலையில ஈஸ்வரி ரேணுகாவிடம் ஜனனிடம் வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்போது தர்ஷினி யார் போன் செய்தாலும் சித்தி வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போது ஈஸ்வரி, நான் சொன்ன ஜனனி நிச்சயமா வீட்டுக்கு வான்னு சொல்லி ரேணுகாவை போன் பண்ண சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆனா அதற்கு ஜனனி, இனி நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், உறுதியான முடிவை தெரிவிக்கிறாங்க. இந்த பதில் கேட்ட ஈஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. மறுபக்கம் குணசேகரன் தனது தம்பிகளுடன் சேர்ந்து இதுதான் சரியான நேரம், ஜனனியை மொத்தமாக முடித்து விட வேண்டும் என்கிறாங்க. இதை எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பத்தி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.